அதோ ஜாக்கிரதையா நடந்துக்கணும். சுந்தரி. ஓ, என் பேரு கூட தெரியுது. உன் பெயரைத்தான் முதலில் தெரிந்து கொண்டேன். அப்புறம் நீ நேற்று விடுத்த செய்திப்படி நடந்து கொண்டேன். சுந்தரி, உன்னை நான் மனப்பூர்வமாக காதலிக்கிறேன். என்னையா? ஆம். நம்ப சொல்றீங்களா? நம்பத்தான் வேண்டும். நீ ஒவ்வொரு நிமிஷமும் என்னை அலக்கழிக்கிறது உன் ஆசை. ஆசை என்று சொல்லி நாளை என்னை வேசியாக்க பார்க்கிறீர்கள். சுந்தரி, நீ மலராத முல்லை. கசக்கி எறிய கருத்து கொண்டு விட்டீர்கள். இல்லை சுந்தரி, உன்னோடு வாழ்வதே லட்சியம். இதோ நம் கருத்தொருமித்த காதலின் சின்னம். என் பெயர் சுந்தரி, சகுந்தலா இல்ல துஷந்தரே. வீணாக சந்தேகிக்கிறார். இதை போட்டுத்தான் பாரு. இந்த மோதிரம் என் விரலுக்கு பெரிது. என்ன பெரிதா? ஆமா, உங்கள் பெரிய ஜாதியை போல். குறும்புக்காரி. இதோ இந்த விரல் சேரவே இல்லை. இதுவே நாம் இருவரும் சேர முடியாது என்பதற்கு அறிகுறி. நீதான் முக்கியம் எனக்கு. ஜாதியா? உங்களுக்கு இருக்கலாம், உங்கள் பெற்றோர்களுக்கு? அவர்களுக்கு நான் கூட முக்கியமல்ல, ஜாதியை விட. அப்போது உங்கள் லட்சியம் உதட்டோடு நின்றுவிடும். என் கன்னி வாழ்வு கள்ளி வாழ்வாகி முடிவில். வேண்டாம் வேண்டாம், என்னை மறந்து விடுங்கள். நான் தாழ்ந்த ஜாதிக்காரி. தவறொன்றும் இல்லையே. அதனால் ஜாதியை வகுத்தவன் மனிதன். ஆடி பிழைப்பவள் நான். அது ஒரு அற்புதமான தொழிலாயிற்று. படிக்காதவள். பள்ளியில் படித்தால் தான் படிப்பா? அனுபவ கல்வி அனைத்திலும் பெரிதல்லவா? நீங்கள் என் உடல் அழகித்தானே ரசிக்கிறீர்கள்? உன்னிடம் நான் எதை ரசிக்கிறேன் என்று எனக்கே தெரியாது. ஆனால் உன்னை நான் ரசிக்கிறேன் என்று சொல்லத்தான் தெரியும். ஓ, சவரன் சகதியில் விழுந்துவிடும். உங்கள் சமூகமோ சங்கடப்படாமல் அதை தொட்டெடுத்துக் கொள்ளும். ஆனால் என் போன்ற ஒரு தாழ்ந்த ஜாதிக்காரி உங்களை தொட்டு விட்டால் உன்மத்தம் கொண்டு விடுமே உங்கள் சமூகம். நான் அந்த சமூகத்தை சேர்ந்தவன் அல்லவே. பணக்காரர் சமூகம் கடுகு செடி ஆயிற்று. அதில் எப்படி காய்க்கும் தீங்கனி? பணக்காரனுக்கு மகனாய் பிறந்தேன் நான். ஏழையின் மகளானாய் நீ. இதில் யார் யாரை குறை கூறுவது? சுந்தரி, உன்னை பொறுத்தவரை எனக்கு உலகம் சமூகம் எதை பற்றியும் கவலை இல்லை. சொல்வதெளிது. நாளை உயர் சமூகம் என்ற சமுத்திரம் பொங்கி எழும், ஊர் என்ற புயல் வேறு கிளம்பும். அப்பொழுது உங்களை கண்டுபிடிக்கவே முடியாதேனா? சுந்தரி, நான் கோழை அல்ல. சுந்தரி, உன் மீது நான் வெறும் மோகம் கொள்ளவில்லை. காதல் ராக மாளிகை மோகனத்தில் ஆரம்பமாகி ஆனந்த பைரவியில் சஞ்சாரம் செய்து கல்யாணியை தொட்டு முகாரியில் முடிந்துவிடும் என்றே சொல்ல கேட்டிருக்கிறேன். இருக்கலாம். ஆனால் அது எவனோ ஒரு மூடன் செயலை குறித்ததாக இருக்கும். சுந்தரி, என் காதலை உன்னிடம் நான் எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை. இன்மொழி பேசி புன்செயல் புரியும் புல்ல நல்ல நான். சத்தியமறிய சொல்கிறேன், உன்னை நான் மனப்பூர்வமாக காதலிக்கிறேன். என்னை நம்ப மாட்டாயா? நம்புகிறேன் சுவாமி, நம்புகிறேன். சுந்தரி, என் காதல் களங்கமற்றது. பாவினா, வீணே சந்தேகித்து வேதனை அளித்து விட்டேன். என்னை மன்னியுங்கள். அன்பே, என் ஆருயிரே, நீ அணையாத ஜோதி, அடங்காத ஆசை வெள்ளம், திகட்டாத செழும் தேன், திவ்ய சுரூபம். கண்ணே, உன் கண்ணிரண்டும் காவியங்கள். சுந்தரி, சுந்தரி, நேரமாச்சு. என்னை தேடுகிறார்கள். நாளை இரவு இதே நேரம். யாரு? மாசிலாமணியா? ஆமா சாமி. என்ன பள்ளிக்கூடத்து வியாபாரம் எல்லாம் ரொம்பவும் பலமா இருக்கு போல் இருக்க.
எல்லாம் பகவான் அருள் அப்பா. சாமி என்ன மாஷி? ஒன்றும் இல்லை சாமி, செலவுக்கு ஒரு 2 ரூபாய் கொடுங்க சாமி. ஐயோ, நான் கடன் கொடுப்பதும் இல்லை வாங்குவதும் இல்லப்பா. இதெல்லாம் இவங்களுக்கு சொந்தம். சாமி மாஷி, நீ ஏதாவது வேலை செய்யறது தானே? நான் வேலை செய்து சாப்பிடணும்னு என் தலையில ஒண்ணு எழுதல சாமி. அப்போ உங்களை காப்பாத்துற ஆண்டவன் என்னையும் காப்பாத்துவான். பைத்தியக்காரா, ஆண்டவன் என்ன செய்வார்? கஷ்டப்பட்டு உழைத்தால்தான் கால் வயிற்று கஞ்சியாவது கிடைக்கும் அப்பா. வர்றேன் சாமி, வர்றேன். விடு என் கையை, ஊர்க்கனே. சுந்தரி, உன் பத்தினி வேஷத்தை தான் ராத்திரி பார்த்துட்டேனே, இன்னும் என்ன? தூ, மிருகமே. டேய், இன்னைக்கு ராத்திரி நான் இங்கே வருவேன். அப்படி இப்படி ஆட்டம் காட்டின அவ்வளவுதான். உன் உடம்பு தோலை உயிரோட உரிச்சிடுவேன். நான் சொன்னா சொன்னதுதான். ராத்திரிக்கு வர்றேன். அக்கா, அக்கா, வள்ளி அக்கா, நீதான் என்ன காப்பாத்தணும். என்னடி இது புது நாடகம்? நாடகமா? பின்ன உன் பழைய நாடகம் தான் மண்டபத்தண்டை வெளுத்து போச்சே. மசன் இருந்துகிட்டு ஆள் மயக்கிற தொழில ஆரம்பிச்சுட்ட. அக்கா, அநியாயமா பேசாதே. பெரிய நியாயக்காரி நீ. என் மச்சான் இன்னி ராத்திரி உன் கூடாரத்துக்கு வருதா இல்லையா? என்கிட்ட உண்மையை ஒழிக்காம சொல்லிடு. அக்கா, சத்தம் போடாம நான் சொல்றத கேளு. நான் ஒண்ணும் உன் மச்சான் இங்க வர சொல்லல. ஜக்கம்மா அணியா சொல்றேன். உன் மச்சான இம்மி கூட நான் மனசுலயும் நினைச்சதில்ல. எப்படியாவது என்ன கெடுக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இப்ப கூட இங்க வந்து கண்ணா பின்னான்னு பேசி ராத்திரி வேற வர்றதாக சொல்லிட்டு போயிருக்கான் உன் மச்சான். சத்தியமா? சத்தியமா சொல்றேன் அக்கா. இது என்னால பொறுக்கவே முடியாது. இன்றிரவு என்ன நீதான் எப்படியாவது காப்பாத்தணும். நீயும் என்ன போல ஒரு பெண் தானே அக்கா. எனக்காக இறங்க மாட்டாயா அக்கா? சுந்தரி, அழாதே. அப்படியானால் என்னை காப்பாற்றுகிறாயா? சுந்தரி, செக்கம்மா தான் உன்னையும் என்னையும் காப்பாத்தணும். ஆனாலும் எனக்கு ஒரு யோசனை தோணுது. இன்னி ராத்திரி சுந்தரி, என் ஆசைக்கடலே, அமிர்த கட்டியே, உனக்காக நான் எத்தனை இரவுகள் தூங்கவில்லை தெரியுமா? ஆஹா, என் சுந்தராங்கி, ஆஹா, என் தங்கமே, இன்றாவது என் மீது தயவு வைத்தாய். அதற்காக நான் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் கைமாறு செய்ய முடியாது. என் உல்லாச ராணி, உலகத்து பேரழகி. வள்ளி வள்ளியாவது கள்ளியாவது உன் கால் தூசி கூட பெறமாட்டாளே அந்த வள்ளி. ஓ, வள்ளி வந்து விடுவாளா என்று பயப்படுகிறாயா? வரட்டுமே, நான் இருக்கிறேன். அந்த கழுதை முன்னாலேயே நான் உன்னை கல்யாணம் செய்து கொள்கிறேன். அவள் மீது எனக்கு உண்மையில் ஒரு துளி கூட ஆசை கிடையாது. அடியன் அற்புதமே, என் ஆசையெல்லாம் உன்னிடம் தானடி. உனக்காகத்தான் நான் உயிர் வாழ்கிறேன். நான் இருக்கும் வரை நீ யாருக்கும் அஞ்ச வேண்டியதே இல்லை. சுந்தரி, ஏ தெய்வமே, உன் ஒளியை அதிகமாக்கி இவள் அழகை அனுபவிக்கிறேன். அனுபவிப்பாயடா என் அழகு ராஜா. நீயா? மோசக்காரனே, நயவஞ்சக நரியே, உள்ளத்திலே ஒன்று உதட்டிலே ஒன்று, இதுதான் உன் ஆசையோ? ஆசை என் இஷ்டமடியதெல்லாம். நீ யார் என்ன கேட்க? நான் ஆண் பிள்ளை. அதனால் மீசையை விதவிதமாய் வைத்துக் கொள்வதை போல் ஆசையும் வைத்துக் கொள்ளலாம் என்று பார்க்கிறாயா? துரோகி, சட்ட மாத்திர மாதிரி பொம்பளைய மாத்திக்கிட்டே போற சதிகார நீதாங்கிறத இப்பதான் தெரியுது. தெரிந்து என்ன செய்துவிட முடியும்? நானும் ஒரு தொம்பர பெண், சுந்தரி அல்ல. என் ரத்தத்திலும் காட்டுத்தனம் ஓடுது. எடு உன் கட்டியை. ஏ ஆம்பளை, எடு, இல்ல உன்னை விட மாட்டேன். நம்பிக்கை துரோகி. சுந்தரி எங்கே?
சுந்தரி எங்கே? சுந்தரி எங்கே? வள்ளி 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 சுந்தரி, அத்தான், எனக்கு என்னமோ ஒரே திகிலாக இருக்கிறது. நீ ஒன்றுக்கும் பயப்படாதே. சீக்கிரத்தில் நாடறிய நம் கல்யாணம் நடப்பதற்கான வழியை காண்பதுதான் இனி என் வேலை. என்னை கைவிட்டு விட மாட்டீர்களே அத்தான்? ஒரு காலம் இல்லை சுந்தரி. வாழ்ந்தால் நாம் இருவரும் தான் வாழ்வோம், இல்லை இருவரும் இறப்போம். என் பாக்கியமே பாக்கியம். சரி, உனக்கு தேவையான துணிமணிகளை கொண்டு வருகிறேன். நான் வருத்தமா? அத்தான், பயப்படாதே சுந்தரி, நான் வருகிறேன். சீக்கிரம் வந்து விடுங்கள் அத்தான். சரி. எங்கே? எங்கே வள்ளி? வள்ளி 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 சுந்தரி வள்ளி வள்ளி எங்க? வள்ளி எங்க? வள்ளியா? எங்க? காணாமே. வள்ளி சுந்தரி காணாமே. சுந்தரி காணாமா? காணாம். எங்க சுந்தரி? வள்ளி சுந்தரி சுந்தரி காணா. சுந்தரி வள்ளி சுந்தரி 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 காணாமா? வீரா வீரா அதோ யாரு? அதோ சுத்தி வரா. அவளை கேட்டா தெரியும். கை சமக்க விடுறா. வேண்டி சொக்கி எங்கடி வள்ளி சுந்தரியும்? எங்கடி சுந்தரி வள்ளி? வள்ளியா? வள்ளி எங்கடி? என்னடி முழிக்கிறேன்? இங்கதானே இருந்தாங்க. இருந்தாங்களா? என்னடி முழிக்கிறேன்? சொல்லடி வள்ளி சுந்தரி எங்க? எனக்கு தெரியாது. தெரியாதா? சொல்லு. கள்ளமா இருந்தா தெரியாது. சொல்லம்மா. வாடி. தெரியாது. எனக்கு தெரியாது. தெரியாதா? அடி பாவி, எங்கடி வள்ளி? அம்மா, இவளுக்கு எல்லாம் தெரியும். எனக்கு தெரியாதும்மா. எங்கடி இருக்கா? சொல்லடி உண்மையே. எங்க சுந்தரி வள்ளி? வள்ளி எங்க? எனக்கு தெரியாது. சொல்லு உண்மையே. எனக்கு தெரியாது. தெரியாது. சுந்தரியோட ஆசனாயன் யார்? அதுவும் தெரியாது. தெரியாது. உண்மையை சொல். உடம்பத்தால உரிச்சு போடுவேன். சத்தியமா தெரியாது. சொல். தெரியாது. சுந்தரி ஒரு நாள் சொன்னா இந்த ஊரு மெராஸ்தாரு மகேன்னு சொல்லி. அப்போ உனக்கு எல்லாம் தெரியும். உண்மையை சொல். அடி சண்டாளி, எங்கடி அம்மா வள்ளி? சொல்லடி. எனக்கு தெரியாதுமா. அவ சொல்ல மாட்டாக்கா. வாங்க போலாம். ஓய் திரவியம் பிள்ளை, எந்த முகத்தை வச்சுக்கிட்டியா என்ன பார்க்க வந்தீரு? சொந்த முகத்தை வச்சுக்கிட்டு தாங்க வந்தேன். வேற முகம் யாருங்க கொடுப்பா? கொடுத்தாலும் பிரயோஜனம். என்ன சொன்ன? என் பையன் அர்ஜுன் வீட்டுல சாப்பிட்டான். இதுக்கு நான் என்ன பண்றது? அவனும் படிச்சவன், இவனும் படிச்சவன். வீட்டை விட்டு வெளியே விரட்டுறது. ஆஹா, மகா விரட்டி விடுவீங்களே. உங்க பையனா இருந்தா தாதி விட்டு தள்ளி விடுவீங்களே, இல்ல கழுத்தை தான் செய்ய விடுவீங்களே. சர்தான் விடுங்க. அது என்ன கூட்டம்? அடே, இங்கதான் வர்றாப்ல இருக்கு. ஏய், யார் நீங்க எல்லாம்? சுப்பரங்க சாமி, மேங்காட்டு பட்டல்ல குடாரம் போட்டிருக்கோம். வித்தை காட்ட வந்தீங்களா? இல்ல, வேலை காட்ட வந்திருக்கோம். என்ன சொல்ற நீ? உங்க மகன் எங்க ஜாதிக்கார குட்டிய கூட்டி வந்துட்டான். மரியாதையா அனுப்பிச்சு வைங்க. என் மகனா? ஆமா. சேகர், டேய் சேகர். என்னப்பா? என்னடா இதெல்லாம்? இவன் தானே.
என்னப்பா கலாட்டா? டேய், என்னடா யோக்கியமான பேசுற? எங்கடா குட்டி? டேய், மரியாதையா பேசு. குட்டி பூனை குட்டியா, நாய் குட்டியா, கரடி குட்டியா? மரியாதையா போறீங்களா இல்லையா? போங்கடா. ஆ? டேய், யாரா அவன்? சோழ, முத்தையா. டேய், எங்கடா? ஓடுடா, ஓடுடா. டேய், அடிச்சு விரட்டுடா. விரட்டு, சோழ, விரட்டு. இதெல்லாம் பணம் பிடுங்கிற வித்தையாப்பா. நீங்க கொஞ்சம் ஏமாந்திருந்தா 50, 100ன்னு பேரம் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. ராஸ்கல்ஸ். சரி, சரி, உள்ள போ. உடனே நல்லா. இப்பதான் எனக்கும் கொஞ்சம் விளங்குது விஷயம். நெருப்பு இல்லாம புகையாதுங்க. இதை நீங்க கவனிக்கணும். சேகர், இப்பத்தான் என் உடம்பு ஆட்டம் நின்னுது. எங்க பைத்தியக்காரத்தனமா நடந்துட்டியோன்னு பார்த்தேன். என்னம்மா இது? அவ்வளவு புத்தி கட்டவனா நான்? அமர்தா, இதோ வந்துட்டேனுங்க. அமர்தா, எனக்கு ஒண்ணும் புரியலையே. எல்லாம் நான் அவனை கேட்டாச்சு. நம்ம பையனுக்கும் அந்த கூத்தாடிச்சுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. அந்த திரவியம் பிள்ளை அப்படி சொல்ல மாட்டேங்கிறானே. சரி,